சென்னை புத்தக கண்காட்சி YMCAல ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி சென்னையில நடைபெறுது. இதை ஒட்டி தினம் ஒரு புத்தகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் நமக்கு ஏன் இந்த இழிநிலை. தந்தை பெரியார் அவர்கள் ஜாதி சங்க மாநாடுகளில் போய் கலந்துக்கிட்டு அங்க பேசின உரைகளுடைய தொகுப்பு தான் இந்த நூல். இந்த நூலை ஐயா சுபகுணராஜன் அவர்கள் தொகுத்து வெளியிட்டிருக்காரு. கயல் கவின் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஜாதி ஒழிப்பு போராளியாக அறியப்படக்கூடிய தந்தை பெரியார் எப்படி சாதி சங்க மாநாடுகளில் போய் பேசினாரு, அங்க போய் என்ன பேசியிருப்பாரு அப்படின்லாம் ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள எழும். ஆனா எந்த சாதி சங்க மாநாடுல கூப்பிட்டாங்களோ அதே சாதி சங்க மாநாட்டுக்குள்ள போய் நின்று அவர்களை பற்றியே பேசக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கு இல்லையா, அந்த துணிச்சலை நம்ம அந்த கட்டுரைகள் முழுக்க பார்க்கலாம். சாதி சங்க மாநாட்டில் போய் நின்றுக்கிட்டு உனக்கு மேல யாருமே இல்லை, நீ யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியா. ஆனா உனக்கு கீழே யாரும் இல்லை, நீ யாரையும் அடிமையா நடத்தாத அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் உண்மையிலேயே தந்தை பெரியார்கிட்ட தான் இருக்கு. அதே போல அந்த சாதி சங்க மாநாடுகளுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலாண்டு மாநாட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா முதலாண்டுலேயே அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2ஆம் ஆண்டு கூப்பிடாம இருக்கணும். ஆனா 2ஆம் ஆண்டும் கூப்பிடுறாங்க, 3ஆம் ஆண்டும் கூப்பிடுறாங்க. ஆண்டுதோறும் அவரை சாதி சங்க மாநாடுகள்ல கூப்பிட்டு தந்தை பெரியார பேச வைக்கிறாங்க. ஏன்னா அப்ப இருந்த ஜாதி சங்க அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னா, இங்க ஒரு பெரிய மறுமலர்ச்சி தந்தை பெரியாரால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மறுமலர்ச்சியோட நம்மளுடைய சமூகத்தையும் எங்கேயாவது கொண்டு போய் கரையேற்றிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்ததை நம்ம இங்க உணர முடியுது. தந்தை பெரியார் அங்க போய் நின்றுட்டு சாதி சங்கங்கள் எப்படி செயல்படணும், அந்தந்த அமைப்புகள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, அவங்களுடைய கல்விக்கு, அவங்களுடைய சுயமரியாதைக்காக ஒவ்வொரு அமைப்புகளும் எப்படி செயல்படணுன்றதை அந்த சாதி சங்க மாநாடுகளில் போய் பேசியிருக்காரு. இன்னைக்கும் ஒருத்தர் ஒரு சாதி சங்க மாநாட்டில் போய் பேசினாரு. ஆனா அங்க போய் நின்று அவர்களை புகழ்ந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பரிசுகளை வாங்கிட்டு இதே தந்தை பெரியாரை எவ்வளவு மோசமா பேசினாருன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நீங்க அங்க போய் நின்று அவர்களுக்கு எதிராக பேசியிருந்தாதான் அது புரட்சி தந்தை பெரியாரை போல.